முகத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கிரக வித்ய பூர்ணா ஜிபி ஆஸ்ட்ரோ அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருபாச்சாரியா. இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசி அன்பர்களின் பொது பலன்களை கிரக வித்ய பூர்ணா சார்பாக நாம் பார்ப்போம். சிம்மராசிக்கு அஷ்டமத்தில் சனி இருப்பதால் மனதில் குழப்பமான சூழ்நிலைகளும் காரிய தடைகளும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மன ரீதியான சோர்வு, மன அழுத்தம், தொழில் ரீதியான தடைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயல்பாவே ஒரு வருஷமா நீங்க அனுபவிச்சு வந்திருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமும் சமாளிச்சிடலாம். ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி 11ல உட்கார்ந்து பூர்வ புண்ணியத்தையே பாக்குறாருன்னு சொன்னா முன்னோர்களுடைய ஆசையினால நீங்க சில தடைகளை பாத்தீங்கன்னா சின்ன சின்னதான வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கடவுள் கொடுத்திருப்பாரு. மேலும் கேது பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து மன அழுத்தங்களையும் தடுமாற்றங்களையும் சிறிது அதிகமே படுத்திருப்பார். அதே போல் நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பார்கள். ராசிக்கு 7ல் அமர்ந்த ராகு பகவான் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். பங்காளிகளிடம் தொந்தரவுகள் ஏற்படும். உங்கள் சொந்தங்களும் சந்தர்ப்பவாதிகளாகவே இருப்பார்கள். நீங்கள் உங்கள் உடல்நிலையின் மீது கட்டாயம் அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் வீர ஆஞ்சநேயர் கோயில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அதே போல் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று காகத்துக்கு உணவளிக்கவும். சிம்மராசி அன்பர்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். குடும்பத்தில் அக்கறை தேவை. குடும்பத்தில் அனுசரணையும் அக்கறையும் இருந்தால் நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு மன சந்தோஷத்துடன் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நாளை கன்னிராசி அன்பர்கள் 2026ஆம் ஆண்டு பொது பலன்களை நம் கிரக வித்ய பூர்ணா சார்பாக காண்போம். நன்றிகளுடன் நான் உங்கள் கிருபாச்சாரியா, ஜிவிபி ஆஸ்ட்ரோ. நம சிவாய.